இன்னைக்கு டே 19 ஆஃப் ஸ்ட்ரெட்டிங்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட போறேன். காலையில ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஓட்ஸ் அண்ட் பனானா ஷேக்கும் ஒரு பிளாக் காஃபியும் போட்டு ஜிம்முக்கு நடந்து போலாமா இல்ல வண்டியில போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சு டைம் ஆனதுனால வண்டியில போலானே முடிவு பண்ணிட்டேன். வண்டியில போனா என்ன பிரச்சனைனா ஈவினிங் திருப்பி கார்டியோ பண்ணணும். ஜிம்ல போய் பார்த்தா ஆளாளுக்கு குப்புறப்படுத்திட்டு ஏதோ அழுத்திட்டு இருந்தாங்க முதுக. சரி இன்னைக்கு செஸ்ட் ஹெவியா போடலான்னு போய் பார்த்தா பொங்கல் முடிச்சுட்டு எல்லாம் நியூ ரெசல்யூஷன் ஆரம்பிச்சிட்டாங்க போல. ஜிம்மு கூட்டமா இருந்துச்சு. பெஞ்ச் பிரஸ் கிடைக்காத காரணத்தினால் தம்பிள் பிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட்டை. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு. போக போக தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்னடா டயட் ஆரம்பிச்சு இன்னும் ஒர்க் அவுட்ல வீக்கா ஃபீல் ஆகலன்னு பார்த்தேன். அது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒர்க் அவுட் புஷ் பண்ணி போட்டேன். இந்த சீரிஸ் முடிக்க இன்னும் 30 நாள் இருக்கு. அது வரைக்கும் எப்படி தாக்கு பிடிக்க போறேன்னு தெரியல. எப்படியோ இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சு வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஆட்டோக்கார தம்பியை கூப்பிட்டு நேற்று ஆர்டர் கொடுத்த நம்பர் பிளேட்டை வாங்க கிளம்பிட்டேன். அதை வாங்கிட்டு நேற்று சர்வீஸ் கொடுத்த சூப்பர் பைக் எடுக்க போனேன். வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா நல்லா புதுசு மாதிரி இருந்துச்சு. சரி எவ்வளவு பில்லுன்னு கேட்டா 5400 இப்பயாச்சும் நம்புங்க இது சூப்பர் பைக்ன்ட்டு. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் லாகின் பண்ணிட்டேன். இது ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம அட்டிக்கு அப்படியே வாக் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன்.